வழிபாடெல்லாம் முடிஞ்சிருச்சாம்மா? சரிம்மா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம். கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறொருவன் தீட்டார் மதில் உடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடெய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அடியார்க்கு எளியன் எனத்தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின்படியே பெற்றான் சாம்பார்க்கு பரமுக்தி அப்பொழுதே உடலும் கரை உற்றடைந்திடுவான் உயர்த்தீக்கையினை அருள் நோக்கால் கடிதில் புரிகொற்றங்குடியார் கமல மலரின் கடல் போற்றி. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிட நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். 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 பெருமானுடைய பெரும் கருணையினாலும் ஞான ஆசிரிய பெருமக்களுடைய அருளாலும் எனது ஞான ஆசிரியரின் திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் உன் திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாத்திர நூலின் ஆசிரியராகிய உமாபதி சிவம் அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். நாம் இதுவரை சிந்தித்து கொண்டிருப்பது 47வது பாடல் வரை சிந்தித்து வந்திருக்கின்றோம். இந்த திருவருட்பயனில் 5வது அதிகாரத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முதல் 4 அதிகாரங்களை முழுமையாக முடித்து 5வது அதிகாரம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முதலில் பொது அதிகாரத்தை இப்பொழுது நிறைவு செய்ய இருக்கின்றோம். முதல் அதிகாரமாக பதிமுது நிலையை சிந்தித்தோம். 2வது அதிகாரமாக உயிரவை நிலையை சிந்தித்தோம். 3வது இருள் மல நிலையை சிந்தித்தோம். 4வது அருளது நிலையை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பதிகம் அருள் உரு நிலை. இந்த அருள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அருள் உருவாக எப்படி வருவார் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் இன்று 3 பாடல்கள் இருக்கின்றன. அதை நிறைவு செய்துவிட்டால் அடுத்து சிறப்பு அதிகாரத்திற்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். இந்த 47வது பாடல் நாம் சிந்தித்தது விடம் நகலம் மேவினும் மெய் பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண் அப்படிங்கிற பாடலை சிந்தித்தோம். நம்ம சிந்திக்கிறது எல்லாமே இந்த பாடல்கள் சொல்லுவது பாவனையை குறித்து சொல்லுது. எப்படி சொல்லுது இருந்ததுன்னா, ஒரு விஷம் உள்ள பாம்பு தீண்டிய விஷம் உள்ளவனை
அந்த விஷத்தில் இருந்து நீக்குவது கருட பாவனை மூலமாக நாம் நீக்க முடியும் அப்படிங்கிறது அந்த சொல்லப்பட்டது. அது இந்த பௌதீக கருடனை அல்லாமல் அந்த கருட மந்திரத்திற்கு அதிபதியாகிய அந்த மந்திரத்தை சொல்லி அதன் மூலம் சிவபெருமானை நாம் சிந்தித்தோம். அப்போ பெருமான் இல்லை என்றால் அந்த விடம் நீங்காது. அதுபோல நாம் தீட்சை பெற்று நாம் இந்த பூஜைகளை செய்தாலும் அதுபோல பாவனைகள் மூலமாக தான். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு கிரியையிலையும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் அதனுடைய அதிதெய்வமாக இருந்து அந்த அதிதெய்வமாக இருந்து இயக்கக்கூடிய அந்த தெய்வத்தை குறித்து அவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சிவத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். சிவம் அவர்களுக்கு அருள் கொடுக்க அவர்கள் நமக்கு அந்த மலங்களை அந்த கிரியைகள் மூலம் அதிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். அப்படிங்கிறதா அந்த தீட்சை முறைகள்லையும் நம்ம ஒவ்வொரு கிரியையும் அப்படித்தான் வருகிறது. ஒவ்வொரு பாவனைகளையும் அதற்கு ஒவ்வொரு பொருள் இருக்கின்றது. நாம் அட்ட சங்க இது பண்ணும் போதெல்லாம் எது செய்யறோம் அப்படின்னா தாடனம்னா அதுக்கு என்ன, நீரீட்சணம்னா என்ன, புரோட்சணம்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சிந்தித்து இருக்கின்றோம். அப்போ ஒவ்வொரு இதுல இருந்தும் நமக்கு அது என்னது, ஒவ்வொரு கிரியையிலையும் அந்த பாவனை மூலமாக தான் அதுல இருந்து நாம் வெளியில வந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம். இப்ப இங்க 48வது பாடல்ல அகலர் தரும் அருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்து அருளும் தான் அப்படிங்கிற பாடலாக இருக்கிறது. அப்போ தான் அப்படின்னா முதல்வனாகிய சிவம், அகலர் அகலர் தரும் அப்படிங்கிறதுல அகலருக்கு அப்படின்னு அந்த கு உருவு விரிச்சுக்கிடணும். அகலருக்கு அகலருக்குன்னா மாயா மல பந்தம் அற்ற விஞ்ஞான கலர் பிரளய கலர் அகலருக்கு அப்படின்னு. அப்ப மாயாமல பந்தம் அற்ற விஞ்ஞான கலர் பிரளய கலர் அகலர் அவங்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு, அந்த மாயாபலம் இல்லாதவங்களுக்கு. அப்ப யாரு? சகலர், நமக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு கிடையாது. தரும் நேரே விஞ்ஞானகலருக்கு உள் நின்று அருளை தரும். அவங்களுக்கு நிராதாரமாக எதன் மூலமா பற்றி நிக்கணும்னு கிடையாது. யாருக்கு? விஞ்ஞானகலருக்கு. அவங்களுக்கு அறிவுக்குள்ள சொரூபமாகவே வந்து தரக்கூடியது. அருளை ஆக்கும் அது பிரளயகலருக்கு. பிரளயகலருக்கு அருள் திருமேனியாகிய மாகேஸ்வர மூர்த்தமாய் முன்னின்று ஞானம் விளைவிக்கும். அப்போ விஞ்ஞானகலருக்கு உருவமாவும் வரமாட்டாரு, அருவமாவும் வரமாட்டாரு. அவருக்கு சொரூபமா ஞானத்திலேயே வெளிப்படுவார். அவருக்கு எதையும் பற்றி நின்று வரணும்னு கிடையாது. அப்ப அருளை ஆக்கும் அவங்க பிரளயகலருக்கு எப்படி வருவார்னா அருள் திருமேனியாகிய நம்ம மாகேஸ்வர மூர்த்தம் மழு மான் தாங்கி, சரியா, மான் மழு தாங்கி அந்த பிறை கங்கை எல்லாம் வச்சு அப்படி அந்த மூர்த்தமாகவே வருவாரு. வினை நீக்கும் அதற்கு தடையாயுள்ள கண்ம மலத்தையும் நீக்கும். இது இந்த ரெண்டு பேருக்கும் இருவருக்கும் நிராதாரமாய் நின்று அருளை தருவார். சகலருக்கு மேற்கூறிய இரு மலங்களுடன் மாயாமல பந்தம் உடைய சகலருக்கு. நம்மளுக்கு 3 மலங்களும் இருக்குது. அப்போ ஆணவம், கண்மம், மாயைங்கிற 3 மலமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது சகலர். அந்த பிரளயகலருக்கு மாயாபந்தம் கிடையாது. அவங்களுக்கு ஆணவமும் கண்மமும் மட்டும்தான் இருக்கும். ஆனா விஞ்ஞானகலருக்கு ஆணவம் மட்டும்தான் இருக்கும், மாயபந்தமும் கிடையாது, கண்ம பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அருளும் இவங்களுக்கு எப்படி இந்த சகலராகிய நமக்கு எப்படி வந்து அருள்வார் அப்படின்னா குருவை ஆதாரமாக கொண்டு தீக்கை செய்து மும்மலமும் படிமுறையில் அறுத்து ஞானம் அருளும். அப்ப நமக்கு தீக்கை செய்யாம ஞானம் விளையாது. ஆனா இது ஞானத்துக்கு தான் இந்த தீக்கை ஒரு படிமுறை. ஆனா ஞானம் வாங்கி இந்த தீட்சை வாங்கியாச்சுன்னா நமக்கு ஞானம் விளைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. அதுக்குதான் நம்ம இந்த பாடலை பார்க்க போறோம் எப்படி அப்படிங்கிறது. அதான் குருவின் பின் நின்று நிற்பாரு, குருவை முன்னிறுத்தி. அப்ப குருவுக்குள்ள இருப்பார தவிர நமக்கு குரு தான் தெரிவாரு, குருவுக்குள்ள இருக்கிற சிவன் நமக்கு தெரிய மாட்டாரு. அது எப்படி? தீக்கை செய்து படிமுறையில் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். மூவகை ஆன்மாக்களுக்கும் அவற்றவற்றிடை காணப்படும் மலத்தின் வன்மை மென்மைக்கேற்ப வெவ்வேறு முறையில் அருள் செய்கின்றான். இதுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நம்ம ஒரு வகுப்பு நடத்துறோம், வகுப்புல எல்லாரும் உட்கார்ந்து படிக்கிறோம், ஆசிரியர் ஒண்ணு போலதான் பாடம் நடத்துவார். ஆனா நல்லா படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரே நேரத்துல அந்த விடை புரிந்து கொள்ளும். கொஞ்சம் சுமாரா படிக்கிறவங்களுக்கு ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை சொல்லி கொடுத்தாருன்னா உடனே புரிஞ்சுக்கிடும்.
ஆனா கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 4-5 முறை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிவது கடினமாக இருக்கும். அதுபோல அவங்கவங்க பக்குவத்துக்கு தகுந்தாக்கல அவங்கவங்களுக்கு முறைப்படி வர்றாரு பெருமான். அந்த மலத்தின் வன்மை மென்மை தகுந்தாக்கல. அப்போ நம்ம புரியக்கூடிய சக்தி சரியா, நமக்கு அது விளங்கக்கூடிய சக்திக்கு தகுந்தாக்கல வன்மை மென்மைக்கு தகுந்த. ஏன்னா அந்த ஞானம் எளிதில கிடைக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, நடுத்தரமா இருக்குது, நம்ம தூலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தகுந்தாக்கல அருள் செய்கிறான். அகலராகிய விஞ்ஞானகலர் பிரளயகலருக்கு நிராதாரமாய் நின்று அருள்கிறார். அகலர் அப்படின்னா அவங்க உடனே நீங்கக்கூடியவங்க, அகன்று போகக்கூடியவங்க, சீக்கிரம் அகன்று போகக்கூடியவங்க. எப்படி அப்படின்னா அவங்களுக்கு மாயா பந்தம் கிடையாது, 2 பேருக்குமே மாயை கிடையாது. அதனால அவங்க எளிதில் நீங்கி விடுவார்கள். அப்ப அந்த பிரளயகலர்னா எப்படி அப்படின்னா அவங்க ஒரு பிரளயம் முழுவதும் இருப்பாங்க. அந்த பிரளயம் கழியும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைத்து விடும். அப்ப அந்த ஞானம் கிடைத்துருச்சுன்னா அவங்களுக்கு முக்தி தான். அப்ப அந்த ஒரு பிரளயத்துக்கு தான் இருப்பாங்க. இந்த விஞ்ஞான கலருக்கு அந்த ஒரு பிறவி மட்டும்தான், அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அப்ப அந்த பிறவியிலேயே அவங்களுக்கு எப்ப வேணும்னாலும் ஞானம் விளையலாம். அந்த ஞானம் விளைஞ்சிருச்சுன்னா உடனே என்னதான் முக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க யாரு, அகலர். ஆனா இந்த சகலர்ங்கிற நமக்கு பிறவி, நிறைய பிறவி வந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரளயமா கிடையாது, எத்தனையோ பிரளயங்கள்ல எல்லாம் பிறந்து பிறந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நம்மள சகலர்னு சொல்றோம். இந்த மாயாமல பந்தம் இருக்கிறதுனாலதான். அப்ப இந்த மாயாமல பந்தம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கின்றோம் அப்படின்னா வினைகளை அதிகமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம வினைகளை அதிகமாக செய்யறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது, பிறவி தொடர்கதையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இந்த மலம் மென்மையாய் உள்ள விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாய் உள்ளின்று காட்சி கொடுத்து, அப்போ அறிவு சொரூப ரூபமாக அவர் மலத்தை போக்கி ஞானம் அருளுகின்றான். அப்ப அவங்களுக்கு அறிவுல எப்படி வராரு, சொரூபமாக வந்து ஞானத்தை கொடுக்கின்றான். அவரில் தீவிர பக்குவம் உடையோர் படிமுறையில் தெளிந்து முக்தி பெறுவர். அதுலயும் தீவிரமா இருக்கிறவங்க சரியா, கொஞ்சம் மந்தமா இருக்கிறவங்க எல்லாம் படிமுறையில தெளிந்து அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். இந்த தீவிரதர பக்குவம் உடையோர் உடனே தெளிந்து முக்தி பெறுவர். அந்த தீவிரதரம் அதிக தீவிரமா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், உடனே முக்தி கிடைக்கும். சரி, மலம் சற்று வன்மையான பிரளயகலருக்கு அவங்க நடுத்தரத்துல உள்ளவங்க, அவங்களுக்கு எப்படி அப்படின்னா அவர் தம் அறிவுக்கேற்ப தூலமாய் மான் மழுவுடன் முன் நின்று காட்சியுடன். அப்ப அவங்களுக்கு எப்படி தர்றாரு அப்படின்னா மான் மழுவோட உபதேசத்தால் ஞானம் அருளுகின்றான். அப்ப முதல்ல உள்ளவங்களுக்கு உபதேசம் கிடையாது சரியா, அவங்களுக்கு ஞான உபதேசம் தான். அந்த ஞானத்துல சொரூபமா இருந்தே அவங்களுக்கு அதை உபதேசம் செய்து அவங்களுக்கு இது பண்றார். இவங்களுக்கு நேரடியாக முன் நின்று அவங்க முன்னாடி நின்று உபதேசம் செய்யறான். மான்மழு காட்சியும் கொடுக்கிறான். அப்ப இவங்களுக்கு காட்சியும் உண்டு, உபதேசமும் உண்டு. இதில் தீவிர பக்குவம் உடையவர் அபரமுக்தராகி படிமுறையில் தெளிந்து முக்தி பெறுவாங்க. தீவிரதர பக்குவம் உடையவர் உடனே தெளிந்து முக்தி பெறுவர். அப்ப யாருக்கெல்லாம் அதிக தீவிரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே அந்த பதம் கிட்டுகிறது, முக்தி கிடைக்கிறது. மலம் மிக வன்மையாய் உள்ள சகலருக்கு, நமக்கு சரியா, நமக்கு தூலமா இருக்குது மலம், அப்ப ரொம்ப பருவட்டு, அப்ப நம்மளுடைய மலம். இவங்களுக்கு குருவை ஆதாரமாக கொண்டு மும்மலம் நீக்குதல் பொருட்டு காட்சி, படிமுறை, மந்திர உபதேசம், வினை நீக்குதற்குரிய படிமுறை தீக்கையும் செய்யறாரு. ஏன்னா நமக்கு தீக்கையிலே ஒரே தீக்கையை செய்யறது இல்ல, முதல்ல சமயம், அடுத்து விசேடம், நிர்வாணம், அபிஷேகம் அப்படின்னு முறைகள்லயே நமக்கு என்ன இருக்குது, படிமுறையாதான் வச்சிருக்கிறாரு தீக்கையிலையும். இதையெல்லாம் செய்து அப்ப நமக்கு படிமுறை அதிகமாக இருக்கிறது. அப்ப நமக்கு பக்குவம் குறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பக்குவத்துவத்துக்கு தகுந்தாக்கல நமக்கு என்ன பண்றாரு, படிமுறைகளை கூட்டி வச்சிருக்கிறாரு. அப்ப குருவை ஆதாரமாக கொண்டு வந்துதான் நமக்கு பண்றாரு. அப்ப நமக்கு காட்சி எப்படி, குரு மூலமா காட்சி கிடைக்குது, குரு தான் நமக்கு காட்சி. படிமுறை மந்திர உபதேசம், ஏன்னா நமக்கு மந்திரத்தையும் நேர முத்தி பஞ்சாட்சரத்தையும் கொடுக்கறது இல்ல, அதுலயும் படிமுறை. எப்படி அப்படின்னா முதல்ல தூல பஞ்சாட்சரம், அடுத்து சூக்கும பஞ்சாட்சரம், அதுக்கு அடுத்துதான் முத்தி பஞ்சாட்சரம் அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் நமக்கு படிமுறைய வச்சிருக்கிறாரு. அப்போ காட்சியும் கொடுக்கிறாரு,
மந்திரத்துல படிமுறையாகவும் வச்சிருக்கிறாரு. அடுத்து வினையை நீக்குவதற்குரிய படிமுறை தீக்கையுடன் நூல் உபதேசமும் செய்து. அப்போ நமக்கு தீக்கையில என்ன பண்றாரு? நூல் உபதேசமும் கிடைக்குது, அருளாசி கூறுகிறது. அடுத்து அந்த தீக்கையிலையும் படிமுறைகளை வச்சிருக்கிறாரு. சமயம், விசேடம், நிர்வாணம், அபிஷேகம்னு அதுலயும் படிமுறைகளை வச்சிருக்கிறாரு. அப்ப இப்படித்தான் நமக்கு ஞானத்தை வழங்குகின்றான். இவரில் மந்ததர பக்குவமுடையோர் சாதகராயும், மந்த பக்குவமுடையோர் சீவன் முக்தராயும், தீவிர பக்குவமுடையோர் அபரமுக்தராயும், தீவிரதர பக்தமுடையோர் பரமுக்தராயும் இருப்பார். அப்ப இதுலயும் நமக்கு 4 கேட்டகரியில இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அதுல மந்தம் இருக்குது, ரொம்ப மோசம். அவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது மந்ததரம். சரியா? அவங்க சாதகரா தான் இருப்பாங்க. அவங்க அந்த இதை மட்டும், கிரிகைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு சாதகரா இருப்பாங்க. அதுல மந்த பக்குவம் உடையவருக்கு சீவன் முக்தரா இருப்பாங்க. அதை விட கொஞ்சம் கூடுன பக்குவம் உடையவங்க. தீவிர பக்குவம் உடையவங்க அபரமுக்தராய் இருப்பாங்க. தீவிரதர பக்குவம் உடையவங்க பரமுக்தரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனவே இறைவன் அவரவர் அறிவின் தகுதிக்கேற்ப அவன் அறிவு வடிவமும் அருள் வடிவமும் குரு வடிவமும் கொண்டு அம்முறையே படிமுறையில் மலமகற்றி முக்தி அருளுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவின் பக்குவத்துக்கு தகுந்தாக்கல, அப்ப பாருங்க, அந்த சகலர்லயும் 4 கேட்டகரியில இருக்கிறாங்க, 4 முறையில இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்கவங்க முறைப்படி அவங்கவங்க பக்குவத்துக்கு தகுந்தாக்கல அவன் நம் உள் நின்று நம்மளுடைய அறிவை விளக்கி கொண்டு இருக்கின்றான். பிரளயகலருக்கும் அவங்களே 4 விதமா இருக்கிறாங்க. அவங்களே என்ன பண்றாரு? அவங்கவங்க பக்குவத்துக்கு தகுந்தாக்கல உள் நின்று விளக்கி அவங்களே முக்திக்கு நோக்கி அழைத்து செல்கின்றான். விஞ்ஞான கலர்லயும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பக்குவம் இல்லாத, தீவிரதனம் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களே அவங்களுக்கு தகுந்தாக்கல நின்று உள் நின்று விளக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு விதமா ஒரே மாதிரி வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, நோய் ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்குது. அப்ப நோயின் தன்மைக்கு தகுந்தாக்கல மருந்து கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்ப காய்ச்சல் இருக்குது அப்படின்னா காய்ச்சலுக்கு உண்டான மருந்து தான் கொடுக்க முடியும். காய்ச்சல் கூட சளி இருக்குதுன்னா அதுக்கு சேர்த்து அதுக்கு கூடின மருந்தை கொடுக்கணும். காய்ச்சல் கூட சளி கூட இருமலும் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாக்கல உள்ள மருந்தை கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரே மருந்தை கொடுத்துட முடியாது. அப்ப அந்த நோயின் தன்மைக்கு தகுந்தாக்கல அதனுடைய பக்குவம், அந்த நோயினுடைய தீவிரத்தையும் பாக்குறாரு. அப்ப அந்த நோய் தீவிரமா இருக்குதா, அந்த நோயில வேற என்ன நோயும் சேர்ந்து இருக்குதா அப்படின்னு அந்த நோயின் தன்மைக்கு தகுந்தாக்கல நமக்கு மருந்து தர்றாரு. அதனால நமக்கு குருவா இருக்கும் போது, நம்ம போய் தீட்சை வாங்கும் போது அவங்களுக்கு அந்த பெருமான், ஏன்னா பெருமான் தான் உள்ள இருந்து உணர்த்துறாரு அந்த குருவுக்கு. அவர் நமக்கு தாராரு, எனக்கு இந்த மந்திரம் தான் வேணும், இந்த நாமம் தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அதெல்லாம் பெருமானுடைய பெரும் கருணை. அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த மந்திரம் ஓதுனா சிறப்பு, இந்த மந்திரம் ஓதுனா சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாமே பெருமானுடைய மந்திரம் தான், அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. சரியா? நமக்கு என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்தாக்கல நமக்கு அந்த மருந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஐசியூல இருக்கிறவங்களுக்கு தீவிரமா மருந்து, நிறைய டியூப்ஸ் எல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவன் ரொம்ப சிக்கா இருக்கிறான், அவனுக்கு தகுந்தாக்கல என்ன பண்ணணும்? அங்க மருத்துவம் நடைபெறணும். இல்ல வார்டுல இருக்கிறவங்களுக்கு தகுந்தாக்கல மருத்துவம் அங்க செஞ்சு அவன் என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். அதே போல இல்ல வார்டுல இருக்கிறவங்களுக்கும் இதனே போல பாம்பெடுத்து அந்த 5-6 டியூபை கட்டி தொங்க விட்டு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமானா முடியாது. அவன் ஏன்னா அடுத்து ஒரு 2-3 நாளையில வீட்டுக்கு போகக்கூடியவனா இருப்பான். அப்ப வீடு பேர் அடையணும். அப்ப அதுக்கு தகுந்தாக்குல அந்த மருத்துவம் நடைபெறுவது போல நமக்கும் எப்படிதான் இருப்பாரு பெருமான், நம்மளுடைய பக்குவத்துக்கு தகுந்தாக்குல இவங்களுக்கு இந்த மந்திரம் தான் சிறந்தது அப்படின்னு. அதுலயுமே என்ன இருக்கும்? பீஜ எழுத்துக்கள் உள்ளதும் இருக்கும், எழுத்துக்கள் இல்லாத மந்திரங்களும் இருக்கும். ஏன் அப்படின்னா பீஜ எழுத்துக்கள் ஆற்றல் அதிகம் உள்ளது. அந்த ஆற்றல் அதிகம் உள்ளதுக்கு யாரு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும். பீஜ எழுத்து இல்லாத மந்திரமும் இருக்கும். ஏன்னா அந்த பீஜ எழுத்து இல்லாத மந்திரத்தை பீஜ எழுத்து உள்ளவனுக்கு கொடுத்தா அவனுக்கு நோய் தீராது. அவனுக்கு அதுக்கு தகுந்தாக்கல அந்த ஆற்றலை கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அவனை என்ன பண்ணுவாரு? கரை சேர்ப்பாரு.
பீஜ எழுத்து தாங்க முடியாத உள்ளவனுக்கு பீஜ எழுத்து கொடுத்தா அவனுக்கு அந்த ஆற்றல் தாங்கவே முடியாது. அவன் மறுபடியும் கூட கொஞ்சம் சிக்காய் போயிடுவான், நோய்வாய்ப்பட்டு விடுவான். அப்படி இருக்கும்போது பெருமானுடைய பெரும் கருணையை நினைத்து நாம் வியந்து கொண்டு இருக்கணுமே தவிர, அது இதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மந்திரங்களை சொல்லியோ அதுல அது இருக்குது இது இருக்குது, அது வாங்கினாதான் சிறப்பு இது வாங்கினாதான் சிறப்புன்னு கலந்துரையாடல் பண்ணுவதே பெரும் தவறு. நமக்கு தீட்சை வாங்க போயிட்டோம் அப்படின்னா பெருமான் கொடுக்கிறாரு, அதை அருளாக ஏற்று நாம் அதை பிரசாதமாக ஏத்துக்கிடணுமே தவிர, ஐயோ எனக்கு அது வரலையே உனக்கு அது வந்துருச்சா, ஐயோ எனக்கு இந்த புத்தகம் தான் தந்திருக்கிறாங்க உனக்கு அந்த புத்தகம் தந்திருக்கிறாங்களா எனக்கு இது தரலையே அப்படின்னு அங்க போய் கலந்துரையாடல் பண்றதுக்கு இதே கிடையாது. அப்போ அதான் சொல்றாரு, பக்குவத்துக்கு தகுந்தாக்கலதான் நமக்கு இருக்குது. அப்போ இதுல எல்லா நிலையிலையும் பக்குவம் இருக்குது. 3 விதமான ஆன்மாக்கள் நிலையும் பக்குவம் இருக்குது, வேற வேற இருக்குது. இதையே நானாவித உருவால் நமை ஆழ்வான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்கிறாரு, சம்பந்தமூர்த்தி சொல்லி இருக்கிறாரு. கண்டதை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி வர பிறப்பிறப்பு இல்லை என்று உந்தி வர அப்படின்னு திரு உந்தியார்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திரு களிற்றுப்படியார்லையும் கண்டதை கொண்டு கருமம் முடித்தவரே அண்டத்தின் அப்புறத்தது எண்ணாதே அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவும் சென்றறியும் எப்புறமும் கண்டவர்கள் என்று அப்படின்னு அந்த திருக்களிற்றுப்படியார்ல சொல்லி இருக்கிறது. இதே மாதிரி போற்றி பகருடையிலையும் போற்றியில சொல்லி இருக்கிறது. 60வது வரியில இருந்து 72வது வரி வரைக்கும் அந்த போற்றி அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல முதல் நூலாகிய சிவஞான போதத்திலையும் சொல்லி இருக்கிறாரு. எப்படி 8ஆம் நூற்பாவுல 2ஆம் அதிகரணத்துல சொல்லி இருக்கிறாரு. மெய்ஞான தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு. அப்ப மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான அச்சகலருக்கு அருள் குருவாய். அப்ப நம்ம சகலருக்கு அருள் குருவாய் தான் வருவாரு. மெய்ஞானம் பின்னுணர்த்தும் அண்டி பிரளயகலருக்கு முன்னுணர்ந்து தான் குருவாய் முன் என்று அப்படின்னு நமக்கு அந்த 8ஆம் நூற்பாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் செரியுமாம் முன்பின் குறைகள் நெறியில் குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடன் குறைவில் சகன் சூழ்கொள்பவர்க்கு அப்படின்னு அதே நூற்பாவில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு அடுத்து நிறைவு நூற்பாவான 12ஆம் நூற்பாவிலையும் சொல்லி இருக்கிறது. எப்படி சொல்லி இருக்கிறதுனா, சிவம் என்னும் அந்த தர சிந்தை நேர் நோக்க பவம் என்றாம் கண் வாசகத்தின் சிவம் உண்டாம் ஒன்றும் இரண்டு மலத்தார்க்கு இங்கு ஒன் குருவால் இன்றி நுண் மும்மை மலர்க்கு. அப்போ சிவம் எப்படித்தான் வருவாரு அப்படின்னா குருவாதான் வருவாரு. யாருக்கு? மும்மலம் உடையவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒவ்வொரு வகை ஆன்மாக்களுக்கும் அதன் தன்மைக்கு தக்கவாறும் வெவ்வேறு விதமாயும் தீட்சை செய்து ஞான அருள் செஞ்சா நம் உணர்வின் தமியின்றி உயிர்களால் சாலுமா? இப்ப அப்படி ஒவ்வொரு மாதிரி செஞ்சாருன்னா அது உணர்வின் தமி. அவர் இல்லாம உயிர்களாலையும் இது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு அடுத்த பதிலாக 49வது பாடல் பதில் தர்றாரு. ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின் அப்படிங்கிற பாடல்ல நமக்கு சொல்றாரு. அருளும் பேரறிவான் அப்படின்னா ஞானம் அருளும் முற்றறிவுடைய சிவம், அவர் நம்ம சிவம். வாராதபின் குருவாய் வராவிடில் எல்லாம் அகன்ற நெறி பாசம் 3 நீங்கிய மெய்ஞான விளக்கத்தை ஆர் அறிவார், யார்தான் உணர முடியும்? ஒருவரும் உணர மாட்டார்கள் அப்படிங்கிறதா அதனுடைய பதில். அப்போ இதுக்கு விளக்கம் எப்படி அப்படின்னா, சகலருக்கு அத்துவா சுத்தி முதலியன, அத்துவா சுத்தின அந்த தீட்சை முதலியன செய்து ஞான உபதேசம் செய்ய பேரறிவு மயமான சிவம் குருவாய் வந்து தீட்சையுடன் உபதேசம் செய்யாத வழி ஞானம் நிகழாது என்பதை வலியுறுத்துகிறார். அப்ப நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, தீட்சை செய்துதான் நமக்கு ஞானம் விளையும். தீட்சை செய்து அந்த தீட்சை செய்த பிறகு நாம் எப்படி நிக்கணும்? அந்த வழிமுறைப்படி நின்று நாம் என்ன செய்யணும்? அதை கடைபிடிக்க வேண்டும். தீட்சை மட்டும் நமக்கு முக்தியை தராது அப்படிங்கிறது தான் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க.
முக்திக்கு சாதனம் சரியை முதலான ஏதாவது ஒன்றே அமையும். ஞானம் வேண்டாம் என்பவரும் இருக்கிறாங்க. நமக்கு ஞானம் வேண்டாம், ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அதுக்கு சொல்றாரு, புண்ணிய சேத்திரத்துல பிறந்தா போதும், நமக்கு வேற எதுவுமே வேண்டாம், அதுவே நமக்கு முக்தியை தந்துரும் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. புண்ணிய சேத்திரத்தை தரிசிச்சா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. பூசை முதலியன செஞ்சா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த யோகத்துல போகலாம், ஆதார நிராதார யோகம் செஞ்சா போதும், நமக்கு என்ன ஆகும், முக்தி கிடைச்சிரும் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. தீக்கையால மட்டும் முக்தி கிடைச்சிறவங்களும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் அங்க பிறந்துட்டா முக்தி கிடைச்சிருமா, புண்ணிய சேத்திரத்துல பிறந்துட்டா முக்தியா அப்படின்னா கிடையாது. அது ஒரு காலம் முக்தியை தராது. அதுபோல புண்ணிய சேத்திரத்தை தரிசிச்சா போதுமா முக்தி தந்துருமானா அதுவும் நிகழாது. சரி, பூஜையை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி, ஆதாரமா யோகம், இந்த யோகங்கள்ல போனா நமக்கு முக்தி தந்துருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. தீட்சை செஞ்சா போதுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஞானத்திற்கு வழிதானே தவிர இதுவே ஞானம் ஆகாது. சரியா? ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்ப இறக்கக்கூடிய தருவாயில தீட்சையை எடுப்பாங்க. இறக்கக்கூடிய தருவாயில முக்தி தீட்சை எடுத்தாச்சுன்னா உடனே முக்தி கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா முக்திக்கு நமக்கு என்ன வேணும், ஞானம் வரணும், ஞானத்துல விளையணும். அதே மாதிரி நம்ம பிறந்திருப்போம், எத்தனையோ பேர் இதுல அடியார்கள் இருப்பாங்க, முக்தி சேத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அங்க போய் பிறந்தாக்குள்ள நமக்கு அந்த முக்தி கிடைச்சிருமா கிடையாது. ஏன்னா அங்க முக்தி சேத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஆனா அந்த பெருமானை போய் ஒரு நாள் கூட தரிசிச்சிருக்கவே மாட்டாங்க. பிறகு எப்படி முக்தி விளையும்? பிறந்தால் மட்டும் அது நடக்காது. அதே மாதிரி இறந்தால் முக்தி, அங்க போய் இறந்துட்டா முக்தியா அப்படின்னா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்போ நமக்கு என்னன்னா தீட்சை செய்து அந்த உபதேசத்தின்படி வழி நிற்க வேண்டும். நம்ம அந்த கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தீட்சையை மட்டும் வாங்கியாச்சுன்னா நமக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது படி நிக்கணும், வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்யாம சும்மா வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதற்கு நமக்கு அந்த முறைப்படி நின்றால் அன்றி நாம் ஞானம் விளையாது. அப்ப ஞானம் வேண்டும்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க, ரெண்டாவது முறை இருக்கிறாங்க. வேதத்துள் கூறிய கண்மமே பலனை தரும், தவமே வேண்டாம் ஐயா, கண்மமே பலனை தரும், அதுவே போதும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் என்ன ஆகாது, நமக்கு பலனை தராது. ஏன் அப்படின்னா நமக்கு தவம் செய்ய வேண்டும். இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்துருச்சுன்னா நான் எந்த பிறவில செஞ்ச புண்ணியமோ இப்ப நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த புண்ணியம் செய்திருக்கோம் அப்படின்னா அது தவம், அதுதான் தவம்னு சொல்றது. அந்த புண்ணியத்தை தான் நம்ம தவம்னு செய்யறோம். அப்ப வழிபாடு செய்யாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, முக்தி அடைய முடியாது. தீக்கை பெற்று நாம் அந்த வழிபாடை முறைப்படி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம தமிழ் முறைப்படி செய்யறோம், நாங்க ஆங்கில முறைப்படி செய்யறோம் அப்படின்னுட்டுலாம் போக கூடாது. நமக்கு பெருமான் உபதேசித்த முறை எது, அதுபடி நிக்கணும். அதுபடினா நமக்கு எப்படி நிக்கணும் அப்படின்னா ஆகமம் வேதத்தின்படி நிக்கணும், அதுபடி ஒழுகணும். நம்ம வேதத்தையும் ஆகமத்தையும் வெறுத்துட்டு நான் ஒரு பாட்டுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் பாட்டுக்கு ஒரு முந்த மந்திரத்தை சொல்லுவேன், நான் பாட்டுக்கு ஒரு பூஜையை செய்வேன் அப்படின்னா அங்க பெருமான் வரமாட்டாரு. என பெருமான் சொல்லி இருக்கிறது எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதுபடி நிற்க வேண்டும். ஏன் அப்படின்னா பெருமான் சொன்னதை விட்டுட்டு நான் பெருமானை போய் பிடிப்பேன் அப்படின்னா எப்படி போய் பிடிக்க முடியும்? அவர் சொன்னபடி நிக்கணும், அப்பதான் நம்ம அவரை போய் அடைய முடியும். ஏன்னா வழி ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறாரு, இப்படி போங்க நம்ம அதுபடி அடையலாம் அப்படின்னு. அதுபடி போகாம நான் இன்னொரு பாதை வழியா போயிருவேன் அப்படின்னு சொன்னா அவர் போட்ட பாதையிலே போக முடியலன்னா நம்மள ஒரு பாதையை உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவர் நமக்கு எவ்வளவோ எளிமையா வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில போட்டு வச்ச பாதையில போனாதானே நமக்கு நடக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். போடாத பாதையில நம்ம போய் பாதையை உருவாக்க முடியுமா? அதுல கல்லு கிடக்கும், முள்ளு கிடக்கும், அதெல்லாம் ஒதுக்கணும், அதெல்லாம் நம்ம மிதிப்போம், நமக்கு ரத்தம் வரும், வலி வரும், அது எல்லாம் கடினம், அதுபடி செய்யவே முடியாது. எளிமையான பெருமான் தேவர்களுக்கு கூட பார்க்க முடியாது, ஆனா எளிய அடியார்களுக்கு நம்ம முன்னாடி தோன்றான்னு அருளாளர்கள் எத்தனையோ இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எளிமைக்கு எளிமையா வரக்கூடிய பெருமான் எளிமையானது தானே நமக்கு வச்சிருப்பாரு.
நமக்கு நோயின் தீவிரம் அதிகமா இருக்கும் போது நம்ம மேல கருணை அதிகமா இருக்குமா இருக்காதா? கருணை அதிகமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் சொன்ன வழிபடி நின்னாத்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஞானம் விளையும். அப்போ பெருமான் முன்னாடி நாம் அடிமைகள். அடிமைகள் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணுமே தவிர அது அல்லாமல் இருந்தால் அதுக்கு ஞானம் விளையாது, பக்குவம் வராது. இத பட்டாச்சாரியார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேதத்தில் கூறிய கண்மமே போதும், தவம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க தான் அந்த பட்டாச்சாரியார்கள். அது வீட்டுக்கு நேர் வழியை தந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்மமே நமக்கு நேர் வழியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கருத்தை சிவபோக சாரம் சொல்லுது. ஆரறிவார் நீதி வழி, ஆரறிவார் சித்தி முத்தி, ஆரறிவார் நற்தவங்கள் அன்பனைத்தும் பாரவர்க்கும் கந்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசம் என்னும் அத்தன் என்போல் வந்திலன் ஆனால் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னா, ஞானம் இன்றியே வேள்வி தானம் முதலிய வீடு பேற்றை தரும் அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லைன்னா எப்படி முக்தி அடைய முடியும்? ஞானம் இல்லைன்னா அது என்ன பொருள் ஆகிறோம் அப்படின்னா அஞ்ஞானமாக மாறிவிடும். ஞானம் இல்லாத நிலை என்னது? அஞ்ஞான நிலை. அஞ்ஞானத்துல இருந்துகிட்டு ஞானம் பெற முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ எதுக்கு நீங்க தானம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, என்ன வேணாலும் போய் எத்தனை முறை வேணாலும் வழிபாடு பண்ணுங்க, எந்தெந்த சேத்திரத்துக்குனாலும் போங்க, அதெல்லாம் தவறே கிடையாது. ஆனாலும் அது எல்லாம் செய்தாலும் பெருமான் சொன்ன வழிப்படி நின்று அந்த உபதேசம் பெற்று, தீட்சையில உபதேசம் பெற்று அவன் சொன்னபடி கிரியைகள் செய்ய வேண்டும். நான் அப்படி செய்ய மாட்டேன், இது இப்படிதான் எனக்கு செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. அவன் சொன்னபடி கிரியைகள் செய்து படிமுறையில் நமக்கு அறிவிப்பான். அப்படி நின்னாதான் படிமுறையில நமக்கு அறிவித்து ஞானம் தருவான். அப்ப ஞானம் இல்லாம நமக்கு அந்த தானம் செஞ்சா, அந்த பூஜை செஞ்சா, அந்த வேள்வி செஞ்சா ஞானம் வந்துடும்னா அதெல்லாம் என்ன ஆகுது? ஞானம் இல்லாமல் ஞானம் வருங்கிறது மாதிரி ஆயிரும். அப்ப ஞானம் இல்லாமல் எப்படியா ஞானம் வரும் அப்படின்னா ஞானம் ஒரு காலம் வராது. அப்போ ஞானம் இருந்தால்தான் முக்தி நிலையை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதையே அருள்நிந்தி சிவம் நமக்கு சிவஞான சித்தியார்ல 279வது பாடல்ல சொல்றாரு. ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல் ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என் கடவர் அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் உயர் மெய்ஞானம்தான் ஆனத்தால் அது போவது அலர்கதிர் முன் இருள் போல அஞ்ஞானம் விடப்பந்தம் அருமுத்தி ஆம் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் இறைவன் அடிஞானமே ஞானம் என்பார். அப்போ இறைவனுடைய அடியே ஞானம், அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. மற்ற எதுவும் ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா அலர்கதிர் முன் இருள் போல் அப்படின்னு சொல்றாரு. சூரிய ஒளி வந்தா எப்படி இருள் அகன்று ஓடுமோ அதுபோல பெருமான் வந்து நமக்கு தீட்சை செய்து நமக்கு ஞானம் கொடுத்தால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்பந்தான் என்ன கிடைக்கும்? ஞானம் வரும். அது வரைக்கும் நாம் அஞ்ஞானத்துலதான் இருப்போம். இதே கருத்தை திருமூலர் அவருக்கே உரிய முறையில ஒரு கதை மூலமாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, அவர் ஒரு தோட்டம் வளர்த்தாரா, தோட்டம் இருக்குதா, அவருக்குன்னு ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த தோட்டத்துல தீய சக்திகள் புகுந்து அவங்க இருந்துகிட்டாங்க. தீய சக்திகள் அந்த தோட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டாங்க. ஆனாலும் இவர் தோட்டத்தை விட்டு வெளியில வர முடியல. அதே தோட்டத்துலதான் ஒட்டி வாழும்படியா நேருது. ஆனா சில காலத்துல ஒரு சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தோட்டத்துல ஒரு குழி தோன்றாரு. குழி தோண்டி ஒரு கத்தரி விதையை ஊன்றாரு. சரியா? அந்த கத்தரி விதையை ஊனுன உடனே என்ன வியப்பாயிருச்சு பாருங்க. அந்த கத்தரி விதையில இருந்து என்ன செடி முளைக்குது அப்படின்னா பாகற்கொடி முளைக்குதான். அந்த கத்தரி விதையில இருந்து முளைக்கிற செடி எது அப்படின்னா பாகற்கொடி முளைக்குது. அந்த பாகற்கொடி என்ன பூ பூக்குது? முதல்ல ஒரு பூ பூக்குதான். அந்த பூ என்ன பூ அப்படின்னா பூசணி பூ பூக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த பூசணி பூவோ வாழைக்காய காய்க்குதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எல்லாம் நடக்கக்கூடியதா அப்படின்னா சாத்தியம்தான். எப்படி அப்படின்னா, ஏன்னா அது அவர் ஓமையா சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோட சொல்லியிருக்கிறாரு. அந்த வாழைக்காயும் பழுத்து கனிஞ்சிருச்சு. அந்த பழுத்து கனிஞ்ச உடனே அங்க கூடி இருந்த அற்பர்கள் இதையெல்லாம் பார்த்து பயந்து போறாங்களாம். என்னடா கத்தரி விதை போட்டா பாவ செடி முளைக்கு,
பாவ செடியில பூசணி பூ பூக்குது, பூசணி பூவுல வாழைக்காய் காக்குது, இது ஏதோ மந்திர சக்தி இருக்குது அப்படின்னுட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பயந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டே ஓடிடுறாங்க அப்படின்னு திருமூலர் அவர் சொல்றாரு. அவருக்கு அவருக்கு தோன்றியது போல சொல்லி இருக்கிறாரு. இது எப்படி அப்படின்னா, அவர் கூற வந்த பொருளை வெளிப்படையா கூறல. திருமூலர் வெளிப்படையா கூறாமல் மறைத்து கூறியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த பொருளை நேரடியா நம்ம பொருள் கொள்ள கூடாது. அவர் சொல்ல வந்த கருத்து என்னது அப்படின்னா, அந்த ஆன்ம அறிவு அப்படிங்கறதான் தோட்டம்னு சொல்றாரு. நம்மளுடைய ஆன்மாவின் அறிவு. சரியா? நமக்கு ஆன்மாவில் அறிவுல தானே சிவபெருமானும் இருக்கிறாரு, மலங்களும் இருக்குது. அதைத்தான் ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்றாரு. அதான் தோட்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுல 3 இருக்குது. காமம், வெகுளி, மயக்கம் அப்படிங்கிற குற்றங்கள் இருக்குது. அந்த குற்றங்கள் தான் யாரு? அந்த அற்பர்கள், திருடர்கள் அப்படின்னு சொன்னாரு. அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துல நம்ம அறிவுல இருக்கிறாங்களாம். காமம், வெகுளி, மயக்கம் அப்படிங்கிற குற்றங்கள். சரியா? குடி புகுந்து இருக்கிறாங்க. ஆனா அது கூட தானே நம்மளும் இருக்க வேண்டி இருக்குது. அதனால நானும் சேர்ந்தே உட்கார்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு குழியை தோண்டியது, அதுதான் குருநாதரை அடைந்து வழிபட்டது. அப்ப குருநாதர் வேணும்னு சொல்றாரு, உறுதியா சொல்றாரு. அந்த குழி வெட்டினதான் என்னது? குருநாதர். குருநாதரை கண்டது அப்படின்னு சொல்றாரு. அதுல விதை, அந்த கத்தரி விதைங்கிறது குருவின் உபதேசத்தை போட்டாராம். முதல்ல குருவை பாக்குறாரு, அதான் குழி தோண்டினது. அதுல விதையை போடுறாரு, அதான் குருவின் உபதேசத்தை கேட்டதை சொல்றாரு. கத்தரியில இருந்து பாகல் கொடி முளைச்சது, அது குருவின் உபதேசத்தை பெற்ற பிறகு அவருக்கு உலகத்துல உள்ளது மேல வெறுப்பு வருது. பாவக்காய் கசக்கத்தானே செய்யும், யாரும் பாவக்காவை விரும்பி சாப்பிடுறோமா? கசப்பு தன்மைக்கு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்து மேல கசப்பு, வெறுப்பு வருது அப்படின்னு சொல்றாரு. அதை சுட்டுவதா அந்த பாவற்கொடியை சொல்றாரு. அந்த பாவற்கொடியில இருந்து பூசணி பூ பூத்தது எப்படி அப்படின்னா, அந்த வெறுப்புல இருந்து வீடு வேற்றுங்கிற இனிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூ பூக்குது, உண்டாயிற்று, இன்பம் நிகழ்வதற்குண்டானது நினைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுல வாழை கனி, வாழை தானே பூக்குது, அந்த வாழைக்காய் காய்க்கிறதுங்கிறது பேரின்ப வாழ்வை குறிக்கிறது. ஏன்னா வாழை தான் மறுபடி சாப்பிட்டுட்டு தூர போட்டாலும் முக்தி. நம்ம வாழைப்பழத்தை அடையாளமே முக்திக்கு அடையாளமா தான் வைக்கிறோம் வழிபாட்டுல. ஏன்னா அதுக்குதான் விதை கிடையாது, மறுபடியும் முளைக்காது. மற்ற எல்லா கனி வகைகளுக்கும் விதை உண்டு. மறுபடி போட்டா அந்த பழத்தை தூர போட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது மண்ணுல மக்கி அந்த விதையில இருந்து மறுபடியும் ஒரு செடி முளைச்சிரும். ஆனா வாழைப்பழத்தை தூர எரிஞ்சிட்டோம்னாலும் அது மக்கி போகுமே தவிர மறுபடியும் முளைக்காது. அதனாலதான் வழிபாடுல நம்ம, அது இந்துக்கள் வழிபாடு மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம சாஸ்திரத்துக்கு வழிபாட்டுக்கு வைக்கிறதுலயே வாழைப்பழம் முக்தியின் அடையாளம். அதனாலதான் வாழைப்பழம் வைக்கணும்னு சொல்றது. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? விலை உயர்ந்த பழங்கள், அதுதான் ரொம்ப சத்து உள்ள பழங்கள் அப்படின்னுட்டு சொல்லி விதவிதமான பழங்கள்லாம் வாங்கி வைக்கிறோம். அது எல்லாம் ஆகாது. அதுக்கு பழம் வச்சாலும் போதும், அது முக்தி தரக்கூடிய வாழைப்பழமா இருக்கணும். அதனாலதான் மாகேஸ்வர பூஜையில வாழைப்பழம் வைக்கணும், நம்ம வழிபாட்டுல வாழைப்பழம் வைக்கணும், நம்ம திருக்கோயில்கள் வழிபாட்டுல வாழைப்பழம் இருக்குது. நம்ம சமயம் சார்ந்த நம்மளுடைய இந்த உலகியல் வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் அந்த வாழைப்பழத்தை தான் நம்ம முன்னிறுத்துவோம். ஒரு புதுமனை புகு விழா, ஒரு கல்யாண விழா, ஒரு துக்க விழா, மரண விழா, எதா இருக்கட்டும், அதுக்கு முதல் கொண்டு போறது எதுதான்? வாழைப்பழம் தான். அதுக்குதான் வாழைப்பழத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அது முக்தியின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அதனால கடைசியில என்னது பழுத்துருச்சு? வாழை பழுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த முக்திக்கு அந்த தீயவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க? ஓடி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. காமம், வெகுளி முதலிய குற்றங்கள் எல்லாம் இந்த ஞானம் வந்ததை பார்த்த உடனே அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகியல் பற்றை விட்டு முதல்ல குருவை சந்திக்கிறாரு. குருவை சந்தித்து உபதேசம் பெறுகிறார். உபதேசத்தை கடைபிடிக்கிறார். கடைபிடிக்கும் போதுதான் படிமுறையில் என்ன ஆகுது? இது எல்லாம் விளைகிறது அப்படின்னு சொல்றாரு. ஞானத்திற்கு விளைவு கிடைக்குது. அப்ப இது வரும்போது இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஞான குரு இல்லாமல் நம் குற்றங்களை நீக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியாக திருமூலரும் சொல்லுகிறாரு. அப்போ இது அததான் குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பாசப்பற்று முதலிய குற்றம் எல்லாம் அகலும்படியாக செய்வது ஞானம் ஆதலின், ஞானத்தை எல்லாம் அகன்ற நெறி என்றும்
குருவடிவில் நின்று அதனை அருளும் இறைவனை போன்ற இறைவனை பேரறிவாளன் என்றும் கூறுகிறாரு நம் ஆசிரியர். அப்போ இந்த ஞான குரு வரணும். குரு இருந்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். நமக்கு இந்த சகலருக்கு ஞான குரு வரணும். ஞான குரு மூலமாக தான் நம்ம உபதேசம் பெற முடியும். அதனாலதான் நம்மளுடைய இந்த மடங்கள்ல உள்ள குருவை எல்லாம் நம்ம எப்படிதான் பார்க்கணும்னு சொல்றோம்? சிவமாகவே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. இவர் நம்மளை போல மனுஷன் தானேன்னு பார்க்க கூடாது. அதுவும் நம்ம இந்த வழிபாட்டுக்குள்ள வந்தவங்க, இந்த மாதிரி திருமுறைகள் ஓதுறவங்க, திரு நெறி படிக்கிறவங்க, நம்ம இந்த சாத்திர நூல்கள் படிக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையுமே குருவாக பார்க்கணும். எல்லாத்தையுமே சிவமாக பார்க்கணும். ஒவ்வொரு அடியார்களையும் எப்படிதான் பார்க்கணும்? சிவமாக தான் பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம படிக்கிறத அதைத்தான் படிக்கிறோம். 12ஆம் நூற்பாவுல அப்படிதான் படிக்கிறோம். சலமூர்த்தம் அசலமூர்த்தம் அப்படின்னு பாக்குறோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா நடமாடும் சிவம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அப்படி நடமாடும் சிவத்தை பார்க்கும்போது நாம் சிவமாகவே பார்த்து வழிபடன் செய்யணும்னு சொல்றோம். அடுத்து ஒருவருக்கொருவர் பார்க்கும் பொழுதும் நம்ம மந்திரங்கள் ஆகிய இந்த நமச்சிவாய மந்திரம், திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல சொல்லணும். யாரையும் பார்த்து குட் மார்னிங், குட் ஈவினிங் இப்படிலாம் நம்ம பேசவே கூடாது. நமக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, திருச்சிற்றம்பலம். யாரையும் பார்த்து அடியார்களை பார்த்தா ஐயா திருச்சிற்றம்பலம், சித்த பேசா சிவ சிதம்பரம், நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறைகளையும் சொல்லவே கூடாது. எங்களுக்கு அத்தை முறை வருது அதனால அத்தைன்னு கூப்பிடுவேன், அவங்க எனக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவேன். அந்த முறைகளை எல்லாம் மாற்றணும். அதுல இருந்தாலும் விடுபட்டு வெளியில வரணும். வந்து எல்லாரையுமே சிவமாக வழிபட வேண்டும் அப்படின்னா நம்ம நெறி சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க அதை கடைபிடிக்கணும். அது கடைபிடித்து அதுல நின்னாத்தான் நமக்கு என்ன படும்? நம் ஒற்றுமையாக இருக்க முடியும். நமக்குன்னு நம்ம சைவம் சொல்லுவதுபடி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் நமக்கு நெறிகளை கடைபிடிக்க சொல்றாரு. அப்போ நமக்கு குருவாய் வந்து என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதுபடி நிற்க வேண்டும். சரி, இப்படி நம்ம அறிவில் மண்ணும் இந்த சிவத்தை தவிர வேறு யாராலும் ஞான குருவா வந்து ஞான குரு வராம ஞானத்தை அருள முடியுமா? ஏன்னா ஏற்கனவே முக்தி பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சிவமாயிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு இந்த ஞானத்தை தர முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படி அடுத்த கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு 50வது பாடலாக பதில் தருகிறாரு. ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒளிய படின் அப்படிங்கிற பாடலா வருது. நற்கல் அப்படின்னா நல்ல சூரியகாந்த கல், பானு ஒளிய, பானுனா சூரியன், சூரியன் ஒளி இல்லாமலே, அனல் நெருப்பு, படின் உண்டாக்குமாயின், இவன் ஒளிய சிவகுரு வராமலே ஞானம் நன்னியிடும், பக்குவமுடைய சகலருக்கு ஞானம் கைகூடும் அப்படிங்கிறது. இத விளக்கமா பார்க்கலாம். ஞான குருவின்றி ஞானம் ஏற்படும் என்று அப்படின்னா என்னில் நல்ல சூரியகாந்த கல்லிலே சூரிய ஒளி துணையின்றி நெருப்பு உண்டாகாது அன்று, உண்டானது அன்று, எனவே இது நிகழாது என்பது பெறப்படும். இப்ப சூரியன் இல்லாம சூரியகாந்த கல்லுல ஒளி வருமா அப்படின்னா ஒளி வராது. அப்படி என்னைக்கு ஒளி வருதோ அன்னைக்கு இவனுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது நடக்குமா? இந்த உலகத்துல ஒரு நாள் அது நடக்க போறதே கிடையாது. அப்போ இவனுக்கும் பெருமான் இல்லாம வேற யார் மூலமாகவோ ஞானம் கிடைக்க போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல சூரியகாந்த கல்லினாயினும் அதில் நெருப்பு உண்டாக வேண்டுமாயின் சூரிய ஒளி பட்டே தீர வேண்டும். அப்ப சூரிய ஒளி படாம நமக்கு அந்த கல்லுல நெருப்பு வராது. அதுபோல தவத்தை முற்றுவித்த நல்ல பக்குவமுடைய மாணவராயினும் சிவகுருவின் அருள் நோக்கின்றி சிவஞானம் பிரகாசிக்காது. அப்போ நல்ல தவம் செஞ்சிருந்தாலும் சரி, பக்குவமா இருந்தாலும் சரி, சரியா, நிறைய படிச்சிருந்தாலும் சரி, எது செஞ்சிருந்தாலும் சிவகுரு வராமல் நமக்கு ஞானம் விளையாது, சிவம் பிரகாசிக்காது, சிவஞானம் பிரகாசிக்காது. அப்ப தவத்தால் அறிவு உபதேச ஞானம் பெறுவதற்கான தகுதியை பெருமை அன்றி சிவஞானத்தை பெறாது. மற்ற நிகழ்ச்சி எல்லாம் நம்ம இந்த படிக்கிறது, நம்ம வழிபாடு பண்றது எல்லாமே ஞானத்திற்கு தகுதிதான், அதுவே நேரடியாக முக்தியை தராது அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருளாக இருக்கிறது. இது நிலத்தை நன்றாக உழுவதால் நல்ல விளைச்சலுக்குண்டான தகுதியை பெருமையன்றி
விளைச்சலை பெறாது. நம்ம இப்ப நிலம் இருக்குது, நிலத்துல போய் மாடு வச்சு உழவு செய்யறோம், இதுக்கு முன்ன செஞ்சோம். இல்ல டிராக்டரை வச்சு உழவு செய்யறோம், இப்ப உள்ள கருவிகளை வச்சு உழவு செய்யறோம். உழவு செஞ்ச உடனே அது நல்ல விளைச்சலை தந்துருமா அப்படின்னா அது தராது. அது நல் விளைச்சலுக்கு உண்டான தகுதியைத்தான் தரும். ஏன்னா ஆழமா உழுதாதான் அந்த காற்றோட்டம் இருக்கும், அது வேர் நல்லா பிடிமானம் இருக்கும், அது மூலமாக அந்த செடி நன்கு செழித்து வளரும். அந்த செடி நன்கு செழித்து வளருவதற்கு உதவி செய்யுமே தவிர அதுவே செடிக்கு பலனை தராது. அப்போ அது எல்லாம் என்னதுதான், ஒரு வழிமுறை தான். சரியா? அது போலதான் இந்த வழிபாடு முறைகள், நாம் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாமே நமக்கு ஞானத்திற்குண்டான படிமுறையை தவிர அதுவே முக்தி ஆகாது. அதனாலதான் நம்ம என்ன போன பாட்டுல சொன்னோம், தீட்சை பெற்ற உடனே நமக்கு முக்தியா அப்படின்னா கிடையாது. தீட்சை பெற்று நம் படிமுறையில் நிக்கணும். அதுல நின்னாதான் நமக்கு என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தகுதியை பெருமையின்றி விளைச்சலை தராது. அதற்குரிய உரமிட்டு விதை விதைத்து நீர் பாய்ச்சி களை கட்டி வளர்த்தலும் வேண்டுவது போன்றதே. அப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அதுக்கு முதல்ல உழவு செய்யணும், அதுல மறுபடியும் விதை விதைக்கணும், உரமிடணும், அடுத்து நீர் பாய்க்கணும், அதுல இருக்க களைகளை எல்லாம் நீக்கணும். அப்பதான் அந்த செடி நன்கு வளர்ந்து அதற்கு என்ன கிடைக்கும், பக்குவமாகிய நல்ல பயிர் விளைச்சலை தரும். அதுதான் முக்தி. அதுபோல நமக்கு முதல்ல நம்ம அறிவுல பெருமான் தோன்ற வைக்கணும். அப்ப நம் நேரடியா போய் குருவிடத்தில் உபதேசம் பெறணும். குருவை போய் பார்க்கணும், குருவிட்ட உபதேசம் பெறணும், அவர் சொல்படி நிக்கணும். நிற்கும் போதுதான் நம்மளுடைய மலங்கள், அந்த களைகள் களைவது போல நம்மளுடைய மலங்கள் களைய பெருமை அன்றி நம்ம தீட்சை எடுத்த உடனே நமக்கு முக்தி கிடையாது. சரியா? அப்ப குருவின் உபதேசமாகிய விதை விதைக்கப்பட வேண்டும். அதை கேட்டு சிந்தித்து தெளிந்து பின் நிட்டை கூடுதல் அவசியம். அப்போ முதல்ல கேட்கணும், போய் அவர்கிட்ட விதை வாங்கணும். சரியா? விதைய வாங்கி அந்த விதையை போடணும் இல்லையா, அதுதான் கேட்டல். சிந்தித்து தெளிந்து பின் நிட்டை கூட வேண்டும். அப்போ இதுலயும் 4 படிமுறைய வச்சிருக்கிறாரு. இக்கருத்தை அருள்நந்தி சிவம் தானே நூலில் கண்ட மந்திரங்களை பயில்வதாலும், அப்படியே பயிற்சி. இப்ப ஒரு நூல் இருக்குது, நமச்சிவாய மந்திரம் இருக்குது, இல்லைன்னா எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. சரியா? அந்த நூல்கள்ல உள்ள மந்திரத்தை நாமே பயிற்சி செய்வதாலும், வாடக நூலில் கூறிய மருந்து மூலிகைகளை சேகரித்து முறைப்படி கூட்டுவதாகலும். வாடக நூல் அப்படின்னா மருத்துவ நூல். அந்த மருத்துவ நூல்ல கூறிய மருந்து மூலிகைகளை எல்லாம் சேகரிச்சு அதுபடி நம்ம கூட்டி சாப்பிட்டாலும், யோக நூல்களை பயின்று அதன் வழி ஒழுகுவதாலும், நம்ம யோக நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த யோகா இந்த யோகா அப்படின்னு நிறைய யோகா புற்றீசல் மாதிரி தெருவுக்கு தெரு யோக வழிபாடு இருக்குது. அந்த யோகத்துக்கு வாங்க, நாங்க அதுல செஞ்சு தந்துருவோம், இதுல செஞ்சு தந்துருவோம்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் செய்தாலும் பயின்றாலும் அதன் வழி ஒழுகுவதாலும், கலை ஞானங்களும் அனிமா முதலிய சித்தி ஞானங்களும் திரிகால ஞானங்களும் கைகூடினாலும், இப்ப நம்ம அட்டமா சித்திகள் இருக்குது, அது மாதிரி அந்த சித்திகள்னால அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொன்னாலும் கூடலாமே தவிர திருவடி ஞானமாகிய சிவகுருவின்றி கூடாது அப்படின்னு 327வது பாடல்ல சித்தியார்ல சொல்றாரு. மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணி ரத குளிகையினால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகல கலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிலா அணிமாதிகள் ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும் ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும். மற்றொன்றாலும் வாராததாகும், மற்றவையும் அவன் அருளாலும் மறுவும் அன்றே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த சிவஞானம் எப்படி வரணும் அப்படின்னா, சிவனால மட்டும்தான் நமக்கு அந்த சிவஞானம் கூடும். அது கூடணும்னா சிவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். சிவனுடைய திருவடியை பற்றினால் நமக்கு சிவஞானம் வந்து விடும். சிவஞானம் வந்துருச்சுன்னா இந்த சொன்னோம் இல்லையா, அந்த மந்திர நூல்கள்ல படிக்கக்கூடிய ஞானம், யோக நூல்கள்ல படிக்கக்கூடிய ஞானம், அந்த மருத்துவ நூல்கள்ல படிக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு இன்ன பிற அந்த 64 கலை ஞானங்கள் கூட சிவஞானம் வந்துட்டு அதெல்லாம் தன்னால வந்துடும். ஆனா அந்த ஞானத்தை படிச்சாலும் சிவஞானம் தன்னால வராது அப்படிங்கிறதா. அப்போ நமக்கு எதை பிடிக்கணும் எதை பிடிக்க கூடாதுங்கிறது முதல்ல தெரியணும். சரியா? நமக்கு முதல்ல சிவஞானத்தை தான் நம்ம நோக்கி இருக்கணுமே தவிர
இந்த சின்ன சின்ன ஞானங்கள் எல்லாம் நோக்கி இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம வாழ்நாளை வீணாக்கும், நம்மளுடைய எனர்ஜியை வீணாக்கும், நம்மளுடைய ஆற்றலை வீணாக்கக்கூடியது. அதையெல்லாம் நமக்கு எதுதான் வேணும்? சிவஞானம் தான் வேணும். அப்போ ஒவ்வொரு நாள் சூரியன் உதிச்சாலும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் அறுபடுகிறது, நாள் அறுபட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நாட்களை வீணாக கழிக்க கூடாது. வேற வேற யோகத்துல எல்லாம் போய், வேற வேற மார்க்கத்துல எல்லாம் போய் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு சிவத்தை பற்றி விட்டால், சிவஞானம் கிட்டிவிட்டால் எல்லா ஞானமும் தன்னால வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இது பற்றியே சேக்கிழார் பெருமானும் உள்ள நிறை கலைஞான துறைகள் ஒளிவின்றி பயின்றவத்தால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன்கடலில் செறிவென்றே கொள்ளும் உணர்வினின் முன்னே கூற்றுதறிந்த களற்கண்பு பள்ளம் அடையாய் என்றும் பயின்ற வரும் பண்புடையார் அப்படின்னு சிறு தொண்டர் நாயனார் புராணத்துல 4வது பாடல்ல கூறியிருக்கிறாரு. அப்போ நமக்கு சிவஞானத்தை பற்றி விட்டால் வேற எந்த ஞானமும் தேவை கிடையாது. அது முன்னாடி மற்ற எல்லாமே என்னதான் தூசுக்கு சமம், தூசா போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு சிவஞானம் தான் முக்கியமான ஞானமாக இருக்கிறது. இந்த சிவஞானம் இல்லைன்னா வேற எது படிச்சாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இதையே ஆன்றோர் வாக்காகவும் உள்ளங்கையில் உரோமம் முளைத்ததாயினும் அது கூடும் அப்படின்னு. உள்ளங்கையில உரோமம் என்னைக்காவது முளைக்குமா? முளைக்கவே முளைக்காது. அதுபோல சிவஞானம் கூடலன்னா நமக்கு முக்திங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல நம்ம திருமந்திரத்திலையுமே சொல்றாரு, சரியா? திருமூலர்கள் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஆச்சாரியானை தெய்வமாக பாவித்திரு அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல 4ஆம் தந்திரத்துல சொல்றாரு, உபதேசமா சொல்றாரு. சூரியகாந்தம் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றம் முன் அற்ற மலங்களே அப்படின்னு கூறுறாரு. கூறுவதாலும் அருள் நந்தி சிவம் வேறொரு இடத்துலயும் சொல்றாரு, சரியா? அதுபோல சிவஞான சித்தியார்ல 8ஆம் சூத்திரம் 28வது பாடல சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்தருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவபெருமான் தான் நமக்கு எப்படி வரணும்? குருவா வரணும். அவர் வந்து குருவா தோன்றினால் மட்டும்தான் நமக்கு முக்தி கிடைக்கும், ஞானம் விளையும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஞானம் இல்லை. எப்படி ஒரு சூரியகாந்த கல்லுக்கு அந்த சூரியன் வந்து ஒளி கொடுத்தால்தான் அது பிரகாசிக்குமோ, அதுபோல இந்த சகலராகிய நமக்கு மானிட வடிவம் தாங்கி வரணும். அப்படி வந்தாதான் நாம் பயப்படாம அந்த குரு இடத்தில் செல்ல முடியும். வேற வடிவம் தாங்கி வந்தாலும் நம்மளால அதை தாங்க முடியாது. அப்போ அந்த மானிட வடிவம் தாங்கி வந்து ஆரியனாக குருவாக நமக்கு வந்து அவர் உபதேசம் செய்தால் அன்றி நமக்கு என்ன பண்ண முடியாது? இந்த ஞானம் கிடைக்காது. இதையே கந்தபுராண கச்சியப்பரம் சொல்றாரு. மருள்கெழு புள்ளே போல வந்திடு சூரன் எந்தை அருள்கெழு நாட்டம் சேர்த்த ஆங்கவன் இகலை நீக்கி தெருள்கெழு மனத்தனாகி நின்றனன் சிறந்தார் நோக்கால் இருள்கெழு கரும்பொன் செம்பொன் ஆகிய இயற்கையே போல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கருமையான மலங்கள் செம்பொன்னாக மாறுவதற்கு அது யாரு வரணும்? குரு வரணும் அப்படின்னு கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்றாரு. அதே போல இன்னொரு பாடல்லையும் சொல்றாரு. தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல் கதி அடையவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடு சமர் இன்னாட் செய்த மாயையினும் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது மாயையுடைய மகனாய் இருந்தாலும் அவர் முன்னாடி வந்து நின்னா என்ன ஆகும்? எல்லா மலங்களும் நீங்கி உயர் பதவி அடையலாம், பெருமானுடைய திருவடியை அடையலாம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்போ இந்த அருள் உரு நிலையை நம் சிந்தித்தோம்னா எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நமக்கு எப்படிதான் வந்திருக்கிறாரு? உருவம் எடுத்துதான் வாராரு, உரு கொண்டுதான் வாராரு. அது
குருவுடைய உருவமாக வாராரு. சுத்த ஆன்மாவில இருந்து வாராரு. யாரு சுத்த ஆன்மாவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அறிவில் இருந்து நமக்கு குரு வடிவம் தாங்கி வர்றாரு. அதனால பெருமான் பிறந்து வாராரு அப்படின்னு நம்ம இதுல சொல்லக்கூடாது. பெருமான் நமக்கு குரு வடிவம் தாங்கிதான் வாராரு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அப்போ இந்த இதைத்தான் அருள் உரு நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஞ்ஞானகலருக்கு அறிவு வடிவமா சொரூபமா வராரு. பிரளயகலருக்கு மான்மழு தாங்கி வாராரு. சகலராகிய நமக்கு குரு வடிவம் தாங்கி வாராரு. அதனால அந்த ஞான குருவை தேடி நாம் சென்று நம்ம என்ன பண்ணணும்? தீட்சா உபதேசம் பெற வேண்டும். தீட்சை பெற்று அந்த உபதேசம் பெற வேண்டும். ஏன்னா நம்ம உண்மை விளக்கத்துல எல்லாம் பாக்குறோம், தீட்சைங்கிறதே என்னதுதான்? மலங்களை எரிப்பதற்கு தான் பெருமான் தீச்சட்டி ஏந்தி ஆடுகிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த தீட்சத்தை ஏந்தி ஆடுவது தீட்சைக்குத்தான், மலங்களை நீக்குவதற்குத்தான். அந்த தீட்சை மூலமாக தான் மலங்களை நீக்க முடியும் அப்படின்னு நாம் ஏற்கனவே உண்மை விளக்கத்திலையும் சிந்தித்து இருக்கிறோம். அப்படி சிந்தித்து இருக்கும் போது இதுலயும் அதைத்தான் சொல்றாரு. அந்த குரு வடிவம் வருவதே எதற்கு அப்படின்னா தீட்சை கொடுப்பதற்குத்தான். அதனால அடியார்களாகிய நாம் எல்லாரும் தீட்சை பெற்று சிவ வழிபாடு பெருமான் சொன்ன ஆகம வேத முறைப்படி நிக்கணும். வேற முறைப்படி நிக்க கூடாது. சரியா? ஆகம வேத முறைப்படி நின்று ஒவ்வொரு பொழுதும், அதனால நமக்கு இந்த சிவபிரகாசத்துல எல்லாம் சொல்லியிருக்கிற சித்தியார்ல சொல்லியிருக்கிறாரு. சிவபிரகாசம் சித்தியார்ல ஒரு பொழுதாவது வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்தால் தேவர்கள் கூட நம்மள வழிபட வைப்பானா. நம்ம தேவர்களை வழிபடுறோம். அதை தந்திர மாட்டியா, இதை தந்திர மாட்டியா அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு இதுக்கு சொல்லி வழிபாடு செய்யறோம். ஆனா அப்படிப்பட்ட தேவர்களே நம்மள வழிபட செய்ய வைப்பான் அப்படின்னா ஒரு கால பூஜையாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சித்தியார் பாடல்கள் சொல்லுது. அப்போ ஒரு கால பூஜை கூட செய்யலன்னா யாரு அப்படின்னா பிணங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அது சித்தியார் பாடல்ல இருக்குது. என்ன பிணம் நடக்காது, நம்ம நடக்கக்கூடிய பிணம் அப்படின்னு அதை தெளிவாகவே சொல்லிடுறாரு. சரியா? அப்ப வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் பாடல்கள் சொல்லுது. அப்ப நம்ம இதெல்லாம் இந்த ஞான சாத்திர நூல்கள் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா வழிபாடு செய்வதற்கு தான் படிக்கிறோம். வழிபாடு எதுக்கு செய்யறோம் அப்படின்னா தவறின்றி செய்வதற்கு தான் இந்த நூல்களை நாம் படிக்கிறோம். அப்போ ஞான நூல்களும் நம் வழிபாடும் இரண்டும் தராசு போலதான், ஒண்ணுக்கு விட்டு கொடுக்காம கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை அப்படியே வழிபாடுல நம்ம வைக்கணும். அப்போ ஞான நூல்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வேத ஆகமத்துல உள்ளதைத்தான் சொல்லுது. ஏன்னா சிவபிரகாசங்கிறதெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? சிவஞான போதம்ங்கிறது ஒரு பெரிய கடல் அப்படின்னா அதை ஓட்டக்கூடிய படைக்கலம் கப்பல் அப்படின்னு சொல்லுது, நாவாய் அப்படின்னு சொல்லுது. அப்போ அது எல்லாமே நமக்கு அது இதுதானே என்னது இந்த திருவருட்பயன்கிறது எது? அதுல ஓட்டக்கூடிய மாலுமி. அப்போ மாலுமி வேணும், கப்பல் வேணும், அதை கடலை கடக்கவும் செய்யணும். அப்போ இது எல்லாமே எது? வேத ஆகமத்துல உள்ள சொன்ன கருத்துக்களைத்தான் அருளாளர்கள் நமக்கு அவ்வளவு எளிமையாக்கி இப்படி கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நமக்கு புரிந்து கொள்வதற்கு அடியனுடைய ஞான ஆசிரியர் சண்முக ஐயா மாதிரி வேற குரு இந்த உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது. அவ்வளவு எளிமையா சொல்லித்தராரு. அந்த கருத்துக்களை நாம் மீள மீள சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்தால் மட்டும் போதாது, அதன் வழிபடி நிற்க வேண்டும் என்று கூறி இந்த அருள் உரு நிலை, நமக்கு குரு உருவா வரக்கூடிய நிலையை இத்துடன் நிறைவு செய்வோம். அடுத்த அதிகாரம் நமக்கு சிறப்பு அதிகாரமாக வருகிறது. அந்த சிறப்பு அதிகாரம் அறியும் நெறி. நாம் இதை எப்படி அறிய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நாம் அடுத்த வகுப்புல இருந்து சிந்திக்கலாம் என்று இப்பொழுது இவ்வளவு நேரமும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாள்களை வணங்கி, பெருமானுடைய திருவடியையும் வணங்கி, அடியனுடைய குருவுடைய திருவடியையும் வணங்கி, இந்த நூலின் ஞான ஆசிரியராகி இருக்கக்கூடிய உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி வாழ்த்தும் குருமரபும் வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்,
மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான வானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி கதையே ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ பள்ளிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்மா. ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கேள்வி கேளுங்க ஐயா. 49வது பாடல்ல நீங்க ஒரு திருமந்திரத்தை பற்றி சொன்னீங்க, அந்த வாழைப்பழத்தை பற்றி. நீங்க கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, எனக்கு சவுண்ட் கேட்கல. நீங்க 49வது பாடல்ல, ஆமா 49வது பாடல்ல ஒரு திருமந்திரத்தை சொன்னீங்க, அந்த வாழைப்பழத்தை பற்றி சொன்னீங்க. அந்த 49வது பாடல்ல திருமந்திரம் பாடல எடுத்து சொன்னீங்க. இந்த பழம் கடைசியா ஒரு வாழைப்பழமா வருதுன்னு சொன்னீங்களே தானே? ஆமா வாழைப்பழமா வருதுன்னு. ஆமா ரைட். அதுல அந்த பாடல் என்ன பாடல் ஐயா? அது எப்படி துவங்குது அந்த திருமந்திரம் பாடல்? இது அது பாடல் நான் பார்த்துட்டு சொல்றேனே. சரியா, அடுத்த வகுப்புல சொல்றேன் பாடல் எந்த பாடல் அப்படிங்கறது. அதனுடைய விளக்கம் தான் நான் இது பண்ணி வச்சிருக்கிறோம். பாடலை இது பண்ணல, நான் பாடலை கேட்டுட்டு சொல்றேன்யா. அது எத்தனை தந்திரம் இருங்கய்யா? எத்தனை தந்திரத்துல நான் கேட்டுட்டு சொல்றேன். உங்களுக்கு எந்த பாட்டு அப்படிங்கறத அந்த பாட்டு நம்பரே சொல்லிடுவோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. சரியா, ரொம்ப நல்லதுயா. நன்றி ஐயா. திருச்சிட்டம்பலம். சிவாய நம்ம திருவடி வணக்கம் ஐயா. ஆமா திருவடி வணக்கம். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. திருவடி வணங்குறேன். அருமையா இருந்தது வகுப்பு. பெருமானுடைய பெருங்கருணையும் குருவருளும் திருவருளும் ஐயா. நம்ம ஐயா வகுப்பு மாதிரியே அப்படியே இருந்தது. நிறைய நமக்கு அந்த அளவுக்கு ஞானமே கிடையாதுயா. சிவசிவா அப்படிலாம் இல்ல, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. உள்வாங்கி வெளிவிடக்கூடிய கருவியா தான் இருக்கிறோம். உண்மைதாங்க உண்மைதாங்க. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நல்லது ஐயா. சிவாய நம்ம ஐயா. திலகவதி பேசுறேங்க ஐயா, பாண்டிச்சேரியில இருந்து. ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா, சிறப்பு. நம்ம ஞானாசிரியர் தான் தங்கள் நாவிலிருந்து நின்று விளையாடுகிறார்கள் வார்த்தைகள் மூலமாக. பிரளயகலர் வந்து அந்த அந்த பிரளய காலத்திலேயே வந்து முக்தி அடைஞ்சிருவாங்கன்றது இருக்குதுங்க ஐயா ஒரு பாடல்ல. அதாவது இவங்களுக்கு விஞ்ஞானகலருக்கு உள்ளுக்குள் அறிவுக்குள் அறிவா இருந்து உடனே கொடுத்துடுறாங்க பெருமாள் முக்திய. அந்த அறிவு கிடைச்சிருச்சோ உடனே முக்தி. உடனே முக்தி. அந்த ஒரு பிறவி பிறக்கவே மாட்டாங்க. பிரளய காலம் ஃபுல்லா இருப்பாங்க. அதுக்கு இடையில அவங்களுக்கு யாருக்கு தீவிரமா இருக்கிறாங்க, தீவிரம் இருக்கிறவங்க, தீவிர ஜாதத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரளயம் முடியறதுக்குள்ளாரையே வந்து முத்தி கொடுத்துருவாங்க. கிடையாது. ஆமா, நமக்குதான் 8ஆம் நூற்பாவிலே 50 வேடரின்னு வந்துடுறாங்களே குருவா. அதுக்கப்புறம் தான் நமக்கு தீட்சை இதெல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா நம்ம சண்முக ஐயாவோட மாணவர்ன்றத ஒரு முறையும் நீங்க நிரூபிக்கிறீங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். நன்றிங்க. வாழைப்பழத்தை கதலி பழத்தை எதுக்காக நைவேத்தியம் பண்ணணும் இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா? என்னம்மா வாழைப்பழத்தை நைவேத்தியம் வைக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கணும். அது இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆமா, வாழைப்பழம்ங்கிறது வந்து விதையினால முளைக்கக்கூடிய பழம் கிடையாது. இப்ப மற்ற பழங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், கொய்யா பழமோ இல்ல மாம்பழமோ பலாப்பழமோ இதெல்லாமே எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாம் நம்ம கொட்டையை தூக்கி தூர போட்டுருவோம். தூர போட்ட உடனே அதுல இருந்து ஒரு இடத்துல இருந்து முளைச்சிரும்.
பழத்தோட போட்டாலும் சரி, கொட்டையை மட்டும் போட்டாலும் சரி, அது முளைக்கக்கூடியது. சரிங்க. ஆனா வாழைப்பழங்கிறது அப்படி கிடையாது. நீங்க பழத்தை தூக்கி போட்டாலும் சரி, அதுல உள்ளதை மட்டும் தூக்கி போட்டாலும் சரி, அது முளைக்காது. அது வந்து இதுல இருந்து வரக்கூடியது, தண்டுல இருந்து மறுபடியும் முளைச்சு வரக்கூடியது. ஆமாங்க. அதனாலதான் முக்கனிலையுமே முக்திக்கு அடையாளமாக வைக்கக்கூடிய பழம் நம்ம என்ன பழம்? வாழைப்பழம். ஆனா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, அதெல்லாம் விட்டுட்டு பஞ்சாமிர்தம் செய்யறதா இருந்தாலும் சரி, ஆப்பிள் பழம், நம்ம இந்த மற்ற பழங்கள், வெளிநாட்டு பழங்களை தான் நம்ம இது பண்றோம். நம்ம நாட்டுல நமக்குன்னு நம்ம கலாச்சாரத்துக்கு உண்டான பழங்களே நம்ம வைக்கிறது இல்ல. புரியுதா? நம்ம மிக்க வழிபாட்டுக்கு நன்றி உண்டான ஐயா. பழமே வாழைப்பழம் மட்டும்தான். இல்ல இல்ல அது வச்சுக்கிடலாம். புரிஞ்சுதுங்க ஐயா. அதாவது நம்ம வறுத்த விதை மாதிரி விதை இல்லாம முளைக்கக்கூடியது வாழைப்பழம் ஒண்ணுதான். மட்டும்தான். ஆமா அது வந்து அந்த கண்ணுல இருந்து அப்படி அப்படியே நம்ம உட வந்துருது. ஆமா, அதான் மத்ததெல்லாம் விதை வாழையடி வாழை. போட்டுதான் இருக்கு. அதனாலதான் நம்ம குரு பரம்பரையுமே வாழையடி வாழையாக வர்றதுதான். இப்ப நம்ம சந்தான பரம்பரை வருது இல்லையா? ஆமாங்க ஐயா. அது எல்லாமே வாழையடி வாழையா வர்றதுதான். அது வந்து அந்த யாருக்கு பக்குவம் வருமோ அவங்ககிட்ட இருந்து தோண்டி தோண்டி வர்றதுதான். நம்ம இப்ப நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க வாரிசு அடிப்படை கிடையாது. சரிங்க. சரியா? அதான் வாழையடி வாழைன்னு சொல்றது. மிக்க நன்றி ஐயா. இப்ப புரிஞ்சுதுங்க ஐயா. சரிம்மா. வறுத்த அதனால விதையா முக்திக்கு இருக்கணும், அடையாளம் நம்ம வறுத்த விதையா வாழைப்பழம். வாழைப்பழத்தை தான் இருக்கணுங்கிறது. கண்டிப்பா வைக்கணும். இல்ல அதான் அந்த வறுத்த விதையா நம்ம ஆகணும் நீங்க திரும்ப சொல்லுவீங்க. அந்த ஆமா. மாதிரி நம்ம வந்து விதை இல்லாம முளைக்கக்கூடிய வாழைப்பழத்தை வச்சு வேண்டுதல் அது பண்றது மிக அடையாளம் தான். சிறப்பு. எல்லாமே நமக்கு அடையாளம் தான். ஏன் அப்படின்னா ஒரு பூஜை நிறைவு செய்யும் போது பூஜையோட முக்கிய காரணமே என்னன்னா முக்தி தான். முக்தி தான். அப்ப முக்திக்கு அடையாளம் எது அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை வைக்கிறோம். நம்ம எல்லாமே அடையாளத்துக்கு தான் வைக்கிறது. இப்ப தேங்காய் வைக்கிறோம், அதை ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா அந்த ஓடு இருக்குது, கடினமான ஓடு, ஆணவ மலம், அதை உடைக்கிறோம். உடைக்கும் போது என்ன ஆகுது? ஆணவ மலம் செதஞ்சிருச்சுனாலே என்ன ஆகுது? நமக்கு இனிமையான உள்ள அந்த நீர் கிடைக்குது. அது கங்கை நீர் நம்ம சொல்றோம், அது ஞான நீர்னு சொல்றோம். மலம் அகற்றுவது, அப்ப அந்த மலங்களை நீக்கணும்னு சொல்றோம். அதுக்குதான் அந்த இது வைக்கிறோம். சரியா? மிக்க நன்றி ஐயா. எல்லாமே அதுதான். தீப தூபம் எல்லாமே அதுதான். ஒவ்வொரு அடையாளத்தின் பொருட்டு நம்ம அதை இது பண்றோம். மிக்க நன்றி ஐயா. சரிம்மா, மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வணக்கங்க. இன்னொன்னு வந்து இந்த எச்சி படாம இருக்கும்னு சொல்லுவாங்க. மத்த பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போடுறோம்ல,